மலேசியால நடக்கக்கூடிய அந்த சிறப்பு பயிற்சிகள் பத்தி மீண்டும் ஒரு முறை விளக்கமா சொல்லுங்க. ஆமா. 3 நிகழ்ச்சிகள் குறு நிகழ்ச்சிகள் 3 வருது. ஒவ்வொரு நிகழ்ச்சி 2 ஹவர்லயே அந்த 3 நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள். முதல் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா வியாபாரம். வியாபாரம் தோற்காது, வியாபாரி தான் தோற்பார். அதாவது எந்த ஒரு வியாபாரம் செஞ்சாலும் தோக்கறதுக்கு வியாபாரத்து மேல குறையே இருக்காது. அத பண்ற வியாபாரி கிட்ட எக்கச்சக்க குறை இருக்கும். சோ அவர் குறை வெளில தெரியாம வியாபாரம் சரியில்லை இந்த காலத்துல, நிறைய தெரு கடைகள் வந்துருச்சு, என்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வியாபாரத்து மேல பழி போட்டுருவாங்க. சோ அது அப்படி கிடையவே கிடையாது. வியாபாரம் பண்றதுக்கான மனப்பான்மை ஆழ்மன அளவுல சூப்பரா இருந்துச்சுன்னா எந்த ஒரு வியாபாரமும் பெரிய அளவுல பண்ணலாம். இதற்கான மோட்டிவேஷனல் டாக் ஷோ தான் பிசினஸ் நெவர் ஃபெயில், பிசினஸ்மேன் ஒன்லி ஃபெயில். இரண்டாவது நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு, அதாவது உலகமறியா மிக மிக ஒரு ஆழ்ந்த 10 ரகசியங்கள் கத்துக் கொடுக்க போறேன். ஆழ்மன அளவுல அதை மாத்திர மாதிரி நீங்க உட்கார்ந்து நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா எவ்வளவு குறைவான மதிப்பெண் வாங்குற மாணவர் கூட 90 மார்க் 100 மார்க் ஈஸியா வாங்கலாம். இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. மலேசியால இருக்க பெற்றோர்கள்லாம் ரொம்ப அரிய சந்தர்ப்பம், அழகா யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்களுக்கான நிகழ்ச்சி 2 மணி நேரம். அதாவது 10 அரிய ஆழ்மன ரகசியங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதிக்கவும் முதல் மார்க் வாங்கவும் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி. மூன்றாவது நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிகளுக்கெல்லாம் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, கணவன் மனைவி வாழ்க்கை சரியா வாழாத அந்த இடத்துல இருந்து தான் மனிதர்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்க இருந்து சண்டை போட சொல்ல, குழந்தை பார்த்து குழந்தை மனப்பான்மையும் மாறி கெட்டு போய் குழந்தை சரியா கவனிக்காம இப்படி அந்த குழந்தை பெருசான அவங்க மனைவியை நாசம் பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தை பிறந்தவனே அப்படியே செயின் எஃபெக்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. சோ மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா கணவன் மனைவி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கணும். சோ இந்த கணவன் மனைவி 12 அரிய ஆழ்மன ரகசியங்கள், கணவன் மனைவிகள் ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் பிரச்சனை இல்லாம வாழ்க்கை ஃபுல்லா வாழ்றதுக்கான அந்த நிகழ்ச்சி. கணவன் மனைவி இதுல பிரச்சனை உள்ளவங்க தான் வரணும்னு நினைச்சுக்க கூடாது, பிரச்சனை இல்லாதவங்க கூட வரணும். ஏன்னா அந்நியனும் இல்லாம இருப்பாங்க, சும்மா அப்படியே வாழ்ந்துட்டே இருப்பாங்க சண்டை இல்லாம. அதாவது கணவன் மனைவி ரொம்ப க்ளோஸா இருக்கணும். அவங்க 2 இதான் கணவன் இதான் மனைவினா 2 பேருக்கு நடுவுல காத்து கூட போக கூடாது, அவ்வளவு க்ளோஸா இருக்கணும். அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துடுவேன் 2 மணி நேரத்துல. பியூட்டிஃபுல்லான நிகழ்ச்சி. இந்த 3 தலைப்புல குறு நிகழ்ச்சிகள் நடக்குது. அதற்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு பண்ணிக்கங்க. இரண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா 4 நாள் நிகழ்ச்சி. உங்களுக்கு வழக்கமா என்னுடைய சிக்னேச்சர் ப்ரோக்ராம், உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது இந்த 4 நாள் நிகழ்ச்சி. அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய அரிய விஷயங்கள், மனிதர்களுடைய தலையெழுத்தையே மாத்திக்கலாம், அந்த அளவுக்கு வலிமையா இருக்கும் அந்த நிகழ்ச்சி. மூன்றாவது, என்கிட்ட நீங்க பர்சனலா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா நீங்க நேரா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்போ இந்த 3 விஷயத்துக்கும் யார் யார் தொடர்பு பண்ணணும் நம்பர்கள் சொல்ல போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க நோட்புக் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, திரும்பியும் சொல்றேன். அதாவது 4 நாள் நிகழ்ச்சியும் மற்றும் என்னுடைய நேரா பார்த்து உங்க பிரச்சனையை பேசி சரி பண்ணிக்கணும். இது பர்சனல் அப்பாயின்மெண்ட். இது ரெண்டுமே என்னுடைய சென்னை ஆபீஸ்க்கு தான் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். கவனிச்சுக்கணும் என்னன்னா, என்கிட்ட நேரா சிகிச்சை எடுத்தாலும் சரி, உங்களுக்கு 4 நாள் நிகழ்ச்சி அட்டன் பண்ணாலும் அதோட அடிப்படை இந்த 3 நிகழ்ச்சிகள் தான். இந்த 3 நிகழ்ச்சிகள் வந்தாதான் ட்ரீட்மெண்ட்டும் நல்லா பண்ண முடியும். 4 நாள் நிகழ்ச்சி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்ன்றது என்னன்னா, இந்த 3 நிகழ்ச்சிகளை எல்லா மனிதர்களும் அட்டன் பண்ண வேண்டிய நிகழ்ச்சி. இது அரிய ஒரு வாய்ப்பு. மலேசியா மக்களுக்கு இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. திரும்பி 3 to 6 months அவங்க வர்றதுக்கு. இதுல என்னன்னா, எந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணணும் மாணவர்கள், பிசினஸ் மேன் அண்ட் கணவன் மனைவினா, நான் என்ன சொல்வேன்னா, என்னுடைய பேச்சு கேட்கும் போது பெரிய அளவுல மாற்றம் வந்துடும் கேட்கும் போதே. சோ என்னுடைய கருத்து என்னன்னா, 3 நிகழ்ச்சி அட்டன் பண்ணுங்க. ரொம்ப குறைச்ச லெவல்ல டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. சோ 3 நிகழ்ச்சி அட்டன் பண்ணுங்க. ஏன் 3 சொல்றேன்னா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி நிகழ்ச்சியோ இல்ல வியாபார நிகழ்ச்சியோ பாத்தீங்கன்னா மாணவர்கள் நிகழ்ச்சிக்கு வர சொல்றேன். ஏன்னா மாணவர்களை எப்படி கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவா இருக்கிறது எப்படின்னு கத்துக் கொடுக்க போறேன். அது மாணவர்களுக்கு மட்டுமா, பெரியவங்களுக்கு வேணும் இல்லையா? அதே மாதிரி எப்படி ஞாபக சக்தி வச்சுக்கிறதுன்னு கத்துக் கொடுக்க போறேன். அது பெரியவங்களுக்கும் உதவும் இல்லையா? சோ எல்லா நிகழ்ச்சி அட்டன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கான டிக்கெட்டுகளை நீங்க ஆபீஸ்ல பண்ணுங்க. இந்த நம்பர் உங்களுக்கு தெரியலன்னா சென்னை அலுவலகத்துக்கு போன் பண்ணுங்க, அவங்க நம்பர் கொடுப்பாங்க. திருப்பி மறந்து போச்சுன்னா அங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். சோ இந்த நிகழ்ச்சியை வழக்கமா ஒவ்வொரு சனிக்கிழமையும் காத்தால 9 மணிக்கு வரும். ஒருத்தர் 20 பேர் சொல்லுங்க, அவங்க 20 பேர் சொல்லி செயின் எஃபெக்ட் ஏற்படுத்துங்க. எல்லாரும் நல்லா இருக்கலாம்.